To each of everyone, எல்லா பெண்களுக்கும் உங்களை வரவேற்கிறோம். So this is Lina. Welcome to His Beauty. So என்னடா டைம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு பாக்குறீங்களா? சில வேளையில நம்மளோட வாழ்க்கையிலுமே இதே போல டைம் ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காம இருக்கும். ஏன் நடக்கலன்னு சொல்லி அநேக கேள்விக்குறி நம்மளுக்குள்ள இருக்கும். நான் ஜெபிக்கிறேனே, ஆனா ஏன் எனக்கு நடக்காம இருக்கு? நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன், ஆனா ஏன் இன்னமும் எனக்கு நடக்காம இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? இப்படி யோசிச்சு கொண்டு இருக்கிற பெண்கள் நம்ம மத்தியில இருக்கிறீங்களா? உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு எவ்வளவு நேரம் போனாலும் சரி, the right time, the right season வரும்போது ஆண்டு கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறந்ததை நம்மளுக்கு செய்வாரு. சோ எங்கேயுமே கிவ் அப் பண்ணாதீங்க. கீப் ஆன் ப்ரே பண்ணுங்க. அதை கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. கரெக்டான நேரம் வரும்போது, கரெக்டான காலங்கள் வரும்போது கண்டிப்பா ஆண்டு நம்மளுக்கு கேட்டதை காட்டிலும் சிறந்ததை நம்மளுக்கு கொடுப்பாரு. சோ நான் நேரத்தை கடத்தாம இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற கெஸ்ட பத்தி நம்ம வெல்கம் பண்ண போறோம். சோ நம்மளோட கெஸ்ட பத்தி சொல்லணும்னாக்கா, அவங்களோட கடந்த நாட்கள், அவங்க கடந்து வந்த நாட்களை பார்த்தோம்னாக்கா அது ஒரு கடினமான ஒரு காலங்கள் அவங்க பார்த்து வந்திருக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஈஸி. அவங்க வந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து வரும்போது உடைக்கப்பட்டிருக்காங்க. வழிகள், அநேக வழிகள் அவங்க உணர்ந்திருக்காங்க. அதை கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அநேக நபர்கள் மூலியமான வார்த்தைகள் அவங்க மேல திணிக்கப்பட்டிருக்கு, வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த நேரங்களில் அவங்க உடஞ்சி உட்கார்ந்த காலங்கள் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நபர் அவங்களுக்கு கை கொடுத்து தூக்குனாங்க. அவங்க உடஞ்சி போய் உட்கார்ந்த நேரங்களில், அவங்கள யாருமே இல்லாத ஒரு நேரங்களில் ஒரு நபர் அவங்கள கை கொடுத்து தூக்குன நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அவர் தான் இயேசு, ஜீசஸ். அவங்க உடஞ்சி போன நேரத்தில் கைகளை கொடுத்து அவங்கள தூக்கி இன்னைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா, ஆண்டோட மகிமை பிரசன்ஸால அவ்வளவு அலங்கரித்து ஆண்டு இன்னைக்கு நம்ம மத்தியில கொண்டுட்டு வந்திருக்காங்க. So it is my great pleasure to welcome sister விஜயா மோர்கன் தான் நம்ம மத்தியில வந்திருக்காங்க. என்னடா இன்னும் வரலன்னு பாக்குறீங்களா? நான் போய் இன்னைக்கு அவங்கள கூட்டிட்டு வர போறேன். So, hi Ka. Thank you Ka. Thank you for coming Ka. இன்னைக்கு நம்ம மத்தியில உங்களோட நேரத்தை விட்டு நம்மளுக்காக நம்ம இன்வைட் பண்ணதுக்காக, நீங்க உங்க நேரத்தை விட்டு நம்ம மத்தியில வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி Ka. and ரொம்ப அழகா இருக்கீங்க Ka. So Ka, இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கீங்க. அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருக்காங்க, அநேக வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில இருக்காங்க. So இவங்க மத்தியில உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு கொடுங்க Ka. ஹலோ, நான் விஜயா மோர்கன். என் கனவு பேர் மோர்கன். எனக்கு 2 பிள்ளைகள். அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு. எனக்கு இப்போ பேர பிள்ளைங்கன்னு பார்த்தா 4 பேர பிள்ளைகள் இருக்கார்கள். நான் சபன்னு பாஸ்டர் டேவிட் சந்தியாவோ அம்பாங் செஞ்சேரி அங்கே போய்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு நான் டேவிட் சந்தியாவ சபையில தான் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். சொன்னீங்கக்கா உங்களுக்கு 4 பேர பிள்ளைங்க. 4 பேர பிள்ளைங்க. நம்புற மாதிரி இருக்காக்கா? உங்களை பார்த்தா அவ்வளவு யங்கா இருக்கு. 4 பேர பிள்ளைங்கன்னு சொல்லிட்டீங்க. அக்கா பாத்தீங்களா எவ்வளவு யங்கா இருக்காங்க? அவங்களுக்கு 4 பேர பிள்ளைங்க இருக்கு. பாட்டிக்கா, நீங்க பாட்டிக்கா, பாட்டி மாதிரி அக்கா இருக்கிறீங்க. எவ்வளவு யங்கா இருக்கீங்களா? தேங்க்ஸ்மா. எல்லா மகிமையும் தேவனுக்கு. ஆமாக்கா, கடவுள் உங்களை அவ்வளவு அழகா அலங்கரித்து இன்னைக்கு இங்க உட்காந்து அநேக பெண்களுக்கு இன்னைக்கு உங்களை பேச வைத்திருக்கிறாருன்னா எவ்வளவு அழகா ஆண்டு உங்க வாழ்க்கைய அழகா அப்படியே பில்ட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறாருல்ல. ஆண்டு எவ்வளவு நன்மையானவர். ஆமாமா அக்கா. ஓகேக்கா, இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கீங்கக்கா. இன்னைக்கு நிறைய பெண்கள் நம்மள மத்தியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன கத்து கொடுக்க வந்திருக்கீங்கக்கா? இன்னைக்கு
நான் இன்னைக்குமா தோடு நம்ம வந்து பெண்களை வந்து ரொம்ப பேர் தோடுங்க போடுவாங்க. ஆனா அந்த தோடுங்கிற இதுல வந்து நான் வந்து வளையத்தை எடுத்து அந்த வளையத்துல ஒரு தோடு செஞ்சு காமிக்க போறேன். அது நூல் மூலமா. இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சதாக்கா? அதெல்லாம் நான் செஞ்சேன். இதெல்லாம் அக்கா சொந்தமா அவங்க கையால செஞ்சது. நான் ஒன்னொன்னா காட்டுறேன்க்கா. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சோ இது தோடு, இது கீச்செயின். வாவ், அழகா இருக்குக்கா. கிராஸ். சோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அக்கா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அதுல ஒண்ணு நம்மளுக்கு இன்னைக்கு கத்து கொடுக்க போறாங்க. ஓ, பைபிள் கூட செஞ்சிருக்காங்க. கீச்செயின், பைபிள், குட்டி பைபிள். அவ்வளவு அழகா இருக்குக்கா. எவ்வளவு கிரியேட்டிவா. ஹூ ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் அக்கா செஞ்சது, அவங்களே சொந்தமா செஞ்சது. ஸோ அக்கா, இன்னைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் கத்து கொடுங்கக்கா. எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பின்றது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாக்கா? இதெல்லாம் ஒரு ஃப்ரீ டைம்ல நம்ம வீட்டுல இருக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு செய்யும் போது ஒரு பொழுதுபோக்குல. ஆமா, பொழுதுபோக்கு. ஆனா நான் வந்து இந்த வளையத்தை எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து இப்போ வந்து தோடா செஞ்சு காமிக்க போறேன். ஆனா இந்த வளையத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிற போலின்? இந்த வளையத்தை பார்க்கும்போது ரவுண்டா இருக்கு. அப்புறம் வேற என்னக்கா? இந்த வளையம் வந்து இந்த வட்டமா இருக்கு. ஆமா, இந்த வட்டம் வந்து நம்மளோட பாதுகாப்பு. சாம்ஸ் 32:7 சொல்லியிருக்க போல, சங்கீதம் 32:7 தேவன் மறையிடமா இருந்து நம்மள எவ்வளவு ஒரு இக்கட்டுலையும் நம்மள பாதுகாத்து அவரை பிரசன்னத்துக்குள்ள நம்ம வழி நடத்தி வர்றாரு. அந்த பாதுகாப்புன்னு சொல்றப்ப இந்த வட்டம் தான். இந்த வட்டத்துக்குள்ளதான் நம்மள வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. இந்த வட்டத்துக்குள்ள நம்ம பாதுகாத்து கொண்டு இருக்கிறதுனால அவரு கொடுக்கிற பாதுகாப்பு தான் நம்மளுக்கு எப்போதும் முக்கியமா நம்ம வாழ்க்கையில தேவைப்படுது. நான் இப்போது வந்து இந்த வளையத்தை வைத்து இதை செய்யறேன். இதுக்கு தேவை வந்து இந்த ஊசி. ஊசி இல்லாம நம்ம இதை பின்ன முடியாது. ஊசி இல்லாம நம்ம பின்ன முடியாதுன்னா இந்த ஊசியை வச்சு நம்ம பின்னும் போது இந்த ஊசியை வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன்னா தேவ வசனம். நம்ம இந்த வளையத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே இந்த வசனத்தை நம்ம எப்படி பிடித்து கொள்றோமோ, நம்ம கேட்கிற வசனங்களை, நம்ம வாசிக்கிற வசனங்களை எப்படி எடுத்துக்கொள்றோமோ அதன் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கை உருவாக்கப்படும். இந்த ஊசியை நான் வந்து இப்படி பிடிச்சு நான் பின்றப்ப நான் சரியான முறையில அந்த ஊசியும் நூலும் பிடித்து நான் பின்னணும். இல்லைனாக்கா அது சரியான முறையில உருவாகாது. அது போல நம்மளோட தேவ வசனம் வந்து எப்பொழுதும் நம்ம காதுகளுக்கு வந்து கேட்கறது மட்டும் இல்லாம அதன் பிரகாரம் நடக்கணும். அந்த தேவ வசனத்தை நம்ம பிடிச்சுக்கொள்ளணும். அப்படி பிடிச்சு கொள்றப்பதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில சரியான காரியங்கள் செய்ய முடியும், நடத்த முடியும். ஆமா, கரெக்டா சொல்றீங்கக்கா. இப்ப நீங்க சொன்னீங்கல்லக்கா, இன்னைக்கு இந்த வளையத்தை பார்க்கும் போது இது ஒரு பாதுகாப்பு, ஆண்டோட பாதுகாப்பு எப்போதும் நம்மளோட வாழ்க்கையில இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குக்கா. இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களக்கா, ஆண்டு உங்களை ஒவ்வொரு டைமும் உங்களை பாதுகாத்து இருந்திருக்கிறாரு. உங்களை ஒரு நீங்க விழுந்த டைம்ல நீங்க பயந்த ஒரு நாட்கள் இருந்திருக்கோம். நம்ம எல்லாருமே அதை நம்ம கோத்ரூ பண்ணிருப்போம். நம்ம பயந்து போய் உட்காந்து இந்த நாட்கள்ல ஆண்டு எப்படி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுத்தாரு? எப்படி அதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களாக்கா? எனக்குமா தேவ வசனம் தான், ஜெபம் தான் என்னோட வாழ்க்கையில நான் எடுத்துக்கிட்டது. முக்காசி நான் யார்கிட்டையுமே என்னோட ஷேர் பண்றது வந்து வேத வசனம், என்னோட ஜெபம் தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. அவரு கைக்குள்ள தான் நம்மளை எப்போதும் வச்சிருக்காரு. அந்த கைக்குள்ள அதான் நான் சொல்றேன், இந்த வட்டம் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிற போல இந்த வட்டத்துக்குள்ள நம்ம அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கிறப்ப தான் நம்மள வந்து ஆண்டவர் நல்ல முறையில ஆளுகை செஞ்சு உருவாக்க முடியும். அப்படி இருக்கப்ப எவ்வளவு சூழ்நிலைங்க கஷ்டங்க வந்தோம், நான் இவ்வளவு தூரம் அந்த மத்தியில் அங்க இருக்கிறேன்னா ஆண்டவரோட கிருபை தான். ஆண்டவர் கிருபை தான். வந்து ஆண்டவரோட பாட்டு கேட்கணும். காலையிலேயே எனக்கு வந்து ஆண்டவர் பாடுகள் எடுத்து தட்டி விட்டுட்டு தான் மற்ற வேலை நான் செய்வேன். அந்த மாதிரி நம்ம முதல்ல தேவனுக்கு முதல் இடம் கொடுக்கறப்ப தான் மற்ற எல்லா காரியங்களும் நம்ம செய்ய முடியும். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே பலன் எல்லாமே. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். கண்டிப்பாக்கா. என்ன சொல்லுங்க, எப்படி செய்யறேன்னு பாருங்கக்கா.
செஞ்சு உங்களோட இதை வந்து ஸ்பாயில் பண்ணாம இருக்கணும். அடுத்தது சொல்லுங்க, அடுத்தது கேளுங்க. அடுத்தது வந்துக்கா, இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. உங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா ஜெபம். இன்னைக்கு பெண்கள் நம்ம அநேக பெண்கள் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கோம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது ப்ரேயர் தான் இன்னைக்கு நம்மள ஒரு பாதுகாத்துக்குள்ள அந்த ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு எவ்வளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ, இன்னைக்கு அக்கா சொன்னது போலதான், அவங்க என்ன நடக்குதோ இல்லையோ, ஆனா ஜெபத்தை வந்து என்னைக்குமே அவங்க விட மாட்டாங்க. அவங்க ஜெபம் தான் அவங்க இன்னைக்கும் வந்து அவங்கள ஸ்ட்ராங்கா நிக்க வைத்திருக்கு. சோ இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருக்கீங்க. இன்னைக்கு ஜெபமானது நம்மளோட வெப்பன். இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளை கடந்து போனாலும், இன்னைக்கு எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலுமே, இன்னைக்கு ஒரு விஷயத்துல பயத்தோட நம்ம நின்று கொண்டு இருக்கிறோமா, ஆண்டு தேடுங்க. ஆண்டுகிட்ட ஜெபிக்கிற வேலையில ஆண்டு நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆண்டோட வார்த்தைன்னு அக்கா ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னாங்க. ஆண்டோட வார்த்தையை தினந்தோறும் நம்ம கேட்கும் போது அவரோட வார்த்தையானது நம்ம கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அது பதில் கொடுக்கறதா இருக்குது. ஆமா தானேக்கா? இன்னைக்கு ஆண்டோட வார்த்தைகள் அது எனக்கு ரொம்ப பேசியிருக்குக்கா. இப்ப நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கும் போதோ குழம்பி நான் சில நேரங்கள் ரொம்ப நான் கேள்வி கேட்பேன். வந்து நான் கடவுள்கிட்ட தான் ரொம்ப கேள்வி கேட்பேன். கடவுள்கிட்ட நான் கேள்வி கேட்கும் போது, ஏன் கடவுள் இந்த மாதிரி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு நீங்க பதில் கொடுங்கன்னு சொன்னோடனே ஆண்டு நம்மள்ட்ட நேரம் வந்து பேச மாட்டாரு. இந்த மாதிரி ஆண்டோட வார்த்தையில இந்த மாதிரி நம்மள்ட்ட பேசுவாரு. சோ இந்த மாதிரி நான் கேட்கும் போது டக்குன்னு ஒரு வேர்ஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு படம், அந்த வேர்ஸ் நம்மளுக்கு கிட்ட பேசும். நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அப்படியே ஒரு மனுஷன் நம்மளுக்கு நின்று பதில் கொடுக்கிற போல நம்மளுக்கு அந்த வார்த்தை நம்மளுக்கு அது உண்மை. அந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்களாக்கா? அது உண்மைமா. நம்ம வந்து எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம ஜெபிச்சுட்டு வேத வசனத்தை தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னு அந்த வார்த்தை நம்மள உயிர்ப்பிக்கும். ஆமா, அந்த வார்த்தை அப்படியே பேசும் நம்மகிட்ட. அது வந்து நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் நல்ல ஒரு உறவு வச்சுக்கணும். நான் இந்த நூலை வச்சு அடுத்தது நான் பேசலாம் இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிறதுனால இந்த நூலை வச்சு நான் சொல்கிறேன். இந்த வளையம் இந்த ஊசியோட இந்த நூல் ரொம்ப முக்கியம். இந்த வளையத்தை ஊசியை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நூல் ரொம்ப முக்கியம். இந்த நூல் இருந்தால் தான் நாம் இந்த காரியங்களை உருவாக்க முடியும். அது போல் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல நெருங்கிய உறவு, ஒரு தொடர்பு இருந்தால் தான் நம்ம வேதம் வாசிக்கிறப்ப, நம்ம ஜெபிக்கிறப்ப நம்மளோட வேதம் பேசும், அந்த வார்த்தை பேசும். நம்ம சாதாரணமா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி முடியாது. நல்ல ஒரு உறவு இருக்கணும் தேவனுக்குள்ள நம்மளுக்கும். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியையும் நம்மளுக்கு பேசும். ஆமாக்கா, ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. இப்ப நீங்க இதை பத்தி பேசுனீங்களே, எனக்கு ஒரு கேள்வி இருக்குக்கா. சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் நீங்க இவ்வளவு அழகா செய்யறீங்களக்கா, இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்ப வந்துச்சுக்கா? இது வந்து நான் ஒரு 12 வயசு இருக்கும். 12 வயசுல செய்வீங்களாக்கா? பண்ணினா உங்களுக்கு தெரியுமா, என்னோட பின்னலே ஸ்வீடன் வரைக்கும் போயிருக்கு. ஸ்வீடன்? என்ன சொல்றீங்கக்கா? முத நான் பின்னதே அந்த சிஸ்டர், எனக்கு சிஸ்டர் ஸ்டெல்லான்னு, அவங்க தான் எனக்கு இந்த பின்னல் பழகி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு பின்னல் பழகி கொடுத்துருக்கிறப்ப அப்போ வந்து நம்ம வந்து லூத்தரன் சர்ச் போயிட்டு இருந்தோம். அங்கேருந்து இந்த ஜூனியர் ஒர்க் சொல்லுவாங்க, வாலிப பிள்ளைங்களா. அப்போ அங்கே ஸ்வீடன்லேருந்து மித்த இடத்துலேருந்து வெள்ளைக்காரவங்க வருவாங்க. அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு பொடியன் வெள்ளைக்காரரு அவருக்கு கேட்டார் சால்வ் போட மேலே போடுறதுக்கு. அப்போ வந்து அந்த சிஸ்டர் எனக்கு பழகி கொடுத்தவங்க அந்த அக்கா வந்து, விஜயா நான் உனக்கு நூல் வாங்கி தரேன், எனக்கு பின்னி கொடு, உன்னோட கை வேலை வந்து ஸ்வீடன் வரைக்கும் போதே அப்படின்னு. என்னோட கை வேலை ஸ்வீடன் வரைக்கும் போனுச்சு. எப்படி கொண்டுட்டு போயிருக்காரு. அதுதான் நீங்க தைச்சது போயிருக்கு பாருங்கக்கா. அதுதான் நான் பின்னி அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் நூல் பின்றது. மித்தபடி சமையல் என்ன எனக்கு பாத்துறணும், அதை செஞ்சு பாத்துறணும். ஆமா, அது செஞ்சு பார்த்தேன். கிராஃப்ட் தாங்க பேப்பர்ல செய்யறது அந்த மாதிரிலாம் வந்து. ஆனா என்னோட பேர பையன் இருக்காங்க, ஒரு இலை கிடைச்சாலும் அதை கொண்டாந்து கொடுப்பான். பாட்டி இடுப்புல கையை சொல்லுவாரு, சார் இது என்ன செய்ய போற, இதை செஞ்சு காமி எனக்கு, அதுல ஏதாச்சும் செஞ்சிடும். அவனுக்கு தெரியும் ஏதாச்சும் கொடுத்தா நான் செஞ்சு கொடுப்பேன். எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கா இருந்தாலும் எடுத்துட்டு வந்துருவாரு. பாட்டி யூ டூ பாட்டி ஒரு மாதிரி கேட்பாரு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கா உங்களால எது கொடுத்தாலும் உங்களால செய்ய முடியும்னு. இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருப்பீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டு பாருங்க, அக்கா செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு அவங்க ஒரு ஒரு ஒரு
சரி ஒரு கைத்தொழிலுக்கு ஒண்ணு சும்மா செய்யலாம்னு ஆரம்பிச்சது ஆண்ட்ரு ஸ்வீடன் வரைக்கும் ஆண்ட்ரு வந்து கொண்டுட்டு போயிருக்கிறாருன்னா இன்னைக்கு அநேக பெண்கள் இன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க செய்யுங்க. செய்ய தெரியலன்னு சொல்லாதீங்க. நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னா தெரியாம தான் போவோம். அட்லீஸ்ட் தெரியாத ஒரு விஷயத்த நம்ம எடுத்து செய்யற வேலையில கண்டிப்பா கத்துக்க முடியும். அக்கா சொன்னாங்களா அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு இலை கொடுத்தா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருவாங்க. அப்ப என்னன்னா கண்ணு பார்க்கணும் கை செய்யணும். அதானக்கா? ஆமா, இல்ல நம்மளுக்கு தெரியாதுன்னு ஒண்ணும் இல்ல. கத்துக்கிட்டா எல்லாமே கத்துக்கலாம். ஆமா, எல்லாம் கத்துக்கலாம். நம்மளால முடியும். ஆனா வந்து நம்ம குறைச்சி அதான் ஏன் நம்ம அந்த மாதிரி நினைக்கணும். எனக்கு வந்து எதுவும் பார்க்குறேன்னா இது சமையல் பார்க்குறேன்னா அந்த மாதிரி பின்ன நான் வந்து ஃபோன் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஃபோனில் வந்து காலையில் எல்லாத்துக்கும் என் அன்பானவர்களுக்கெல்லாம் குட் மார்னிங் அனுப்பிட்டு அடுத்தது வந்து இந்த பின்னர் தான். அதை தேடுவேன், புது புது பெட்டன்கள் தேடி. இதுதான் என்னோட பொழுதுபோக்கு வீட்டில். பொழுதுபோக்கு. அக்கா இப்ப நீங்க இதெல்லாம் செய்றீங்க, இன்னும் வேற என்னென்னலாம் செய்வீங்க? சமைக்கிறது கன்ஃபார்ம் நீங்க நல்லா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். வேற என்னென்னலாம் கிரியேட்டிவா செய்வீங்கக்கா? நான் துணி தைப்பேன். துணி தைப்பீங்க? துணி தைப்பேன். இந்த மாதிரி கவுன் அந்த மாதிரி அது சில ஒரு சிஸ்டர் மூலியமா கொஞ்சம் கத்துக்கிட்ட. ஒரு 6 மாசம் கத்து கொடுத்தாங்க. அந்த வேலையில வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அந்த கேர்டன் தைக்கிறது இந்த மாதிரி நான் மிஷின் வாங்கி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. கேர்டன் தைச்சு அதெல்லாம் அந்த மாதிரி தைப்பேன். இந்த இடைக்காலத்தில் வந்து இந்த ஸ்ட்ரால வந்து அழகழகா செஞ்சு இந்த ஹேங் பண்ணி விடுவாங்க வீடுகள்லாம். அழகா டெக்கரேஷன் ஜாமான் அந்த மாதிரி அதெல்லாம் செய்வேன். ஆனா எனக்கு ஒண்ணு பார்த்துட்டா அதை செஞ்சு அதை முடிச்சிடணும். கஷ்டமா இருந்தாலும் செஞ்சிடணும். செஞ்சு பார்த்துதான் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு 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 எப்படி சொல்றது அந்த வைராக்கியம் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தா இது எப்படியாச்சும் நான் செய்யணும் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம எதுனாலையும் நம்மளால செய்ய முடியும். இன்னைக்கு அக்கா சோர்ந்து போய் உட்காருல. இன்னைக்கு எனக்கு பார்த்தா நான் ஒண்ணு செய்யணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உண்மையிலுமே இது அநேக பெண்களுக்கு இது ரொம்ப குறைவா இருக்குது. என்னன்னா எனக்கு தெரியல, நம்மளுக்கு இன்னொருத்தவங்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்த்து அதை செய்யணும்னு சொல்லி அது நம்ம முயற்சி எடுத்தோம்னாக்கா கண்டிப்பா அதுல ஒரு டைம் ஃபெயிலியர் பார்ப்போம், 2வது டைம் ஃபெயிலியர் பார்ப்போம். பட் தொடர்ந்து நம்ம அதை செய்யும் போது கண்டிப்பா நம்மளால அதை செய்ய முடியும். ஆண்டு நம்மளுக்கு கத்து கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆண்டு நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்து கவலைப்படணும்? என்ன சொல்றீங்க அக்கா? நம்மளுக்கு தெரியாத காரியங்களை கத்து கொடுக்கறதுக்கு தான் ஆண்டு இருக்கிறாரு. ஆண்டு கேளுங்க, ஆண்டு இதுல நான் கத்துக்கணும் அவர்கிட்ட கேட்கும் போதோ இன்னைக்கு நிறைய இருக்குது. நம்மளுக்கு சோசியல் மீடியால கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நம்ம போய் படிக்கணும்னு மட்டும் இல்ல. இன்னைக்கு யூடியூப் தட்டினாலே இது எப்படி கத்துக்கலாம், எப்படி பின்றது பக்கா பின்றது கூட நம்ம யூடியூப் தட்டி நம்ம இது பண்ணாலே நம்ம கத்துக்கலாம். எப்படி அதுக்கு வே இருக்கு. ஒரு வே எப்படி அதுன்னு அந்த வே நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளே வீட்டுல உட்காந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் செய்யலாம். நீங்க அக்கா சொன்னது மாதிரி தான். அவங்க என்ன கத்துச்சிங்க ஃபர்ஸ்ட்? இது ஷால் தைச்சி ஸ்வீடன் வரைக்கும் அனுப்பி இருக்கிறாங்கன்னா அப்ப நம்ம வீட்டுல உட்காந்துட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம அனுப்ப முடியும்? என்ன சொல்றீங்க? இல்ல இந்த காலத்துல வந்து நான் இந்த டிஷ்யூ பாக்ஸ் கவருங்க, ஹெட்போன் கவருங்க எல்லாம் செஞ்சு ஆக்சுவலி இது வந்துக்கா உண்மையாலுமே நல்ல ஒரு பிசினஸ் தெரியுமாக்கா. இந்த ஹேண்ட் இதுல இது பண்றது ரொம்ப நல்லா விக்கலாம். நல்ல பிசினஸ். ரொம்ப பேர் செய்யறாங்கம்மா, ரொம்ப பேர் செய்யறாங்க. ஆனா இப்ப ரொம்ப குறைவுக்கா இந்த மாதிரி பின்றதுல. எல்லாம் இப்ப தைக்கிறது வந்தோடனே அந்த மாதிரி போயிட்டாங்க. ஆனா ரொம்ப பேர் நீ கேக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கும் போட்டா. ரொம்ப பேர் கேக்குறாங்க என்ன வயசாச்சு இன்னும் உட்காந்து இதையே பின்னிக்கிட்டு இருக்க. சரி கேர்ள்ஸ் விமென்ஸ் இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அக்கா நல்லா பின்னுவாங்க. நீங்க ஆர்டர் பண்ணலாம் அக்கா கிட்ட. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா தானேக்கா. ஆனா இது வந்து இந்த முயற்சிங்கிற ஒரு வார்த்தை நம்மகிட்ட இருக்கணும். அந்த முயற்சிங்கிற ஒரு வார்த்தை இருந்தா தான் எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியும். எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, நம்ம சேர்ச் பாஸ்டர், எதுவுமே யாரும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எது கத்துக்க முடியுமோ கத்துக்கங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கத்துக்கிறத கத்துக்கங்க. எல்லாம் கத்துக்கணும். மியூசிக்ல இருக்கீங்களா, வர்ஷிப் நடத்துறீங்களா, ஷேரிங் செய்யறீங்களா, எல்லாம் கத்துக்கங்க. அந்த ஆர்வம் நம்மளுக்கு முக்கியவாசி நம்மளுக்கு தேவை அப்படின்னு. அது ரொம்ப அது ஒரு காலகட்டம் பாஸ்டர் பேசினது. ஆனா அது அப்படியே மனசு தொட்டுருச்சு. ஆனா இன்னும் எனக்கு ஏதாச்சும் பார்த்தனா அந்த ஜாமகம் வரும். பாஸ்டர் சொன்னாரு எல்லாம் கத்துக்கணும். நான் ஸ்டேஜில் சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கேன். அப்புறம் அது கொஞ்சம் நாள் கழிச்சு உமன்ஸ் லீடரா இருந்திருக்கேன். எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சண்டே ஸ்கூல் நடத்த ஆசை. சின்ன பிள்ளைங்களா? ஏன்னா ரொம்ப அங்கதான் கிராஃப்ட் தாங்க ரொம்ப செய்ய முடியும். ரொம்ப செய்யலாம். அதுதான் ரொம்ப தேவைப்படுதுக்கா.
இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வயசு எத்தனைக்கா? சுமாரா சொல்லுங்க. சுமாரா சொல்லுங்களா? நான் சொன்ன இன்னைக்கு நான் சொன்னீங்கன்னா நான் குறவா சொல்லுவேன்க்கா. எனக்கு 64. 64 வயசு மாதிரி இருக்காங்களா? இன்னைக்கு அக்கா பாருங்க, இன்னைக்கு அவங்களுக்கு ஏஜ் வந்து 64. ஆனா அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிறாங்க. வயசாகிருச்சுன்னு அவங்க நினைச்சிட்டு உட்காருல. இன்னைக்கு அதே மாதிரி அநேக பெண்கள், அநேக விமன்ஸ் நம்ம மத்தியில இருப்பீங்க. வயசாச்சு, இதுக்கு அங்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், இன்னைக்கு அன்னைக்கிட்ட எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. வயசாச்சு, வயசானாதான் நம்ம யங்கா ஆகணும். வயசா இருக்கும் போது அந்த வயசை தூக்கி போட்டுட்டு என்ன நம்மளால செய்ய முடியும்? அக்கா பாருங்க, அவங்க மாதிரி பார்க்க மாதிரி வயசாச்சுன்னு தெரியுதா? என்னோட லெவலுக்கு ஈக்குவலா இருக்காங்க அக்கா. ஆமா தானேக்கா? ஈக்குவலா தான்க்கா இருக்கீங்க. இன்னைக்கு எவ்வளோ தாய்மார்கள் இருக்கலாம். வயசாகிடுச்சு மட்டும் உட்காந்துராதீங்க. நீங்க போங்க, உங்களால முடியும். என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். உங்களால முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு அக்கா பாருங்க, எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து செய்யறாங்க. எதெல்லாம் என்னால முடியாது கஷ்டமா இருக்குதோ அதை சூஸ் பண்ணி செய்யறாங்க. இன்னைக்கு அக்கா அதை சூஸ் பண்ணி செய்யறாங்கன்னா அந்த ஒரு வைராக்கியம் இருக்கு. அந்த வைராக்கியம் தான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கும் போது ஒவ்வொரு காரியங்களும் நம்ம எடுத்து செய்யும் போது நம்மளால செய்ய முடியும். செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டு நம்மளோட இருக்கிறாரு. என்ன சொல்றீங்க அக்கா? அவரோட பாதுகாப்பு நம்மளோட இருக்கு. அவரோட வார்த்தையானது நம்மளோட இருக்கு. அவரு நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கத்து கொடுக்கிறவராக இருக்கிறாரு. என்ன சொல்றீங்க அக்கா? ஆமாமா, அவருதான் எல்லாமே. அவருதான் எல்லாமே. எங்க போனா நான் அதான் சொல்லுவேன். அக்கா பார்க்கும் போது அக்கா இது தைக்கிறாங்க, துணி தைக்கிறாங்க, சமைக்கிறாங்க, வேற என்னக்கா சண்டே ஸ்கூல் கத்து கொடுக்கறாங்க, கடவுளுக்கு ஊழியம் செய்யறாங்க, ப்ரீச் பண்றாங்க, ஷேரிங் செய்யறாங்க. அப்புறம் வேற என்னக்கா? இன்னும் வேற நிறைய இருக்கு. இன்னும் நிறைய வரும்னு தெரியுது. சோ இந்த மாதிரி செய்யறாங்கன்னா இன்னைக்கு நம்மளும் பெண்களாக இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம வந்து எல்லா காரியங்களும் எடுத்து செய்வோம். இன்னைக்கு என்னென்ன முடியாதுன்னு இன்னைக்கு ஒரு ஆள் உங்களை பார்த்து உங்களால இது செய்ய முடியல, உங்களால இது முடியாதுன்னு சொல்றாங்களா, அதை எடுத்து செய்யுங்க. அதை எடுத்து செஞ்சு ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க. அதுதான் விமன்ஸ். பிகாஸ் விமன்ஸ் நம்மளால முடியாத காரியம் எதுவும் இல்லை. இன்னைக்கு ஆண்டோட பலத்தினால, அவரோட ஸ்ட்ரென்த்னால நம்ம எடுத்து செய்யும் போதோ ஒவ்வொரு காரியங்களும் நம்மளால செய்ய முடியும். ஆமாதானே? அது உண்மைமா. அக்கா செஞ்சிட்டீங்களாக்கா? செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு இங்கம்மா பார்த்தீங்களா, ஒவ்வொரு கொஞ்சம் செகண்ட்ல அக்கா வந்து இது வந்து செஞ்சிட்டாங்க. எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப இது வந்து என்ன பண்ணணும், இது டெக்கரேட் பண்ணுவாங்க அக்கா. இப்ப இது செஞ்சுட்டு இது டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆமா தானேக்கா? ஆமாம்மா. இப்ப என்ன டெக்கரேட் பண்ண போறாங்க? நம்ம இந்த பேர்ல்ஸ் எடுத்து நம்ம அதுல வைக்க போறோம். பேர்ல்ஸ் எடுத்து நீங்க ஓய்வு நேரத்துல வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நானாக்கா ஓய்வு நேரத்துலயாக்கா? ஓய்வு ஸ்கூல் டைமா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஸ்கூல் டைம்லயாக்கா? இல்லம்மா இப்ப அதான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். ஸ்கூல் படிச்ச பல வருஷம் ஆச்சு. இல்லம்மா இப்பயாக்கா நான் ஓய்வு டைம்ல இப்ப என்ன பண்ணுவேன்க்கா, எனக்கு வந்து டிராவிங் பிடிக்கும்க்கா. எனக்கு டிரா பண்ணுவேன். எனக்கும் இந்த மாதிரி கிரியேட்டிவா ஏதாச்சும் செய்யணும் ரொம்ப பிடிக்கும்க்கா. அதுவும் நான் செய்வேன். ஆனா என்னன்னா நாங்களாம் வந்து சோம்பேறிக்கா. அதுதான்க்கா இந்த பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட இருக்கிறதே அதுதான்க்கா. அப்படிதான் சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் என்னன்னாக்கா நம்மளுக்கு கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இந்த லேசினஸ் ஒண்ணு இருக்குது இல்லக்கா, அந்த லேசினஸ் நம்மள வந்து அப்படியே உட்கார வச்சிருது. சொல்லுங்கக்கா. இப்ப வந்து அக்கா வந்து டெக்கரேட் பண்றீங்க. ஆமா. இன்னைக்கு இப்படிதானக்கா ஆண்டு நம்மளையும் அழகுபடுத்துறாரு. இன்னைக்கு ஆண்டுக்கா உங்களை எப்படி இவ்வளோ அழகா இவ்வளோ போல்டா இன்னைக்கு நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. ஆனாலும் நீங்க கடந்து வந்த பாதையில வந்து ஒரு பாதை வந்து உங்களை உடைக்கப்பட்டிருக்கும். அது வந்து உங்களை வந்து எதுக்கு நம்ம வாழணும்னு ஒரு குவெஸ்டியன் மார்க்குக்கு நம்மளை கொண்டுட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களை தள்ளப்பட்டிருக்காக்கா? அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துச்சுமா. என்னன்னா என் மக மூத்தவங்க பிறந்து 2 வயசு 3 வயசு. வின்சன் வந்து 2வது சன் வந்து வயிற்றுல இருக்காரு. ஹஸ்பண்ட் அடிபட்டாங்க. வேலை முடிஞ்ச, ஏன்னா அவர் வேலை செய்கிற வந்து ஷவுக்கி இடம் டூத்தாக்கிட்ட உங்கள் வம்சாமஞ்சிக்கு வருவாங்க. வேலை முடிஞ்சு அந்த டைமில் வந்து ஈவினிங் வரப்போ அடிபட்டாங்க. அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே பார்க்குறப்ப
கால் உடஞ்சிருச்சு. சிமெண்ட் கட்டு போட்டாங்க. நான் வீல் சேரில் போகிறேன். ஆனால் எனக்கு தெரியல, நம்ம சில சமயம் அந்த மனசு உடையிற மாதிரி அந்த வார்த்தை இத்தனைக்கும் யாரும் இல்லை, நம்ம சொந்தக்காரவங்க சொல்கிறாங்க, இதுவும் வண்டியில் இருக்கு, அவனும் வண்டியில் இருக்கிறான், கால் உடஞ்சிருச்சு, என்னன்னு இதுக்கப்புறம் குடும்பம் நடத்த போகிறாங்க, குடும்பத்தை பார்க்க போகிறாங்க. எனக்கு அழுகையாக வந்துருச்சு. நான் அவரை பார்த்தேன், ஆனால் அவருக்கு விளங்கிடுச்சு, அவர் காதில் போட்டுக்கல. நான் பார்த்தேன், ஆனால் அம்மாவுக்கு விளங்கிருச்சு. ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க. அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து எங்களை அரவணைச்சு பாதுகாத்து எங்கள் அம்மா அப்பாவும் தான். அவங்க இல்லைன்னா எனக்கு தெரியல எங்கள் வாழ்க்கை எப்படி ஓடி இருக்கோன்னு. அவங்க அரவணைச்சு எங்களை பாதுகாத்துட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, யார் என்ன பேசுனா மா, நீ அதெல்லாம் பொருட்படுத்தாத, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, ஆண்டவர் எல்லாம் உனக்கு நல்ல விதமாக தானே செஞ்சிட்டு இருக்காரு, உனக்கு அருமையான பிள்ளைய கொடுத்துருக்காரு, ஒரு பிள்ளை வரப்போது, மோகனுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லா ஆயிரும், நீ நம்பிக்கையோட. எங்கள் அம்மா நல்லா ஜெபிப்பாங்க. சொன்னாங்க, ஜெபத்தில் வை, கால் நல்லா போயிடும் அப்படின்னு. அப்புறம் கால் ஒரு 6 மாதமோ 8 மாதம் அதுக்கப்புறம் தான் அவர் கால், ஏன்னா அந்த சூழ்நிலையிலையும் அவர் வேலைக்கு போக முடியல, வீட்டில் இருக்கனால அவருக்கும் கொஞ்சம் கோபம் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நம்ம பெண்கள் கல்யாணம் ஆச்சு, பிள்ளைங்களாச்சு, குடும்பமாச்சு, அந்த நேரத்தில் நம்ம அவர் ஒன்றும் சொல்ல. ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசுகிறப்பயே நான் அவங்களை புரிஞ்சுக்குவேன், அவங்க எப்படி நம்மகிட்ட பேசுகிறாங்க, என்ன விதத்தில் பேசுகிறாங்கன்னு. அந்த மாதிரி நான் வந்து அவங்கள அப்போ கணவர் பார்த்தேன். சரி, அவர் ஒரு வேலைக்கு போக முடியல, காலை உடஞ்சிச்சு, இப்படி இருக்காரு, நானும் இருக்கேன், பிள்ளைங்க இருக்கேன்ட்டு அப்படி விட்டுறது கண்டுக்காம. ஆனால் ஆண்டவரோட கிருபமா, ஆண்டவர் நல்ல ஒரு உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்பேன். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையிலேருந்து மீட்டெடுத்து அவர் காலுக்கு சுகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்களே தனியாக வந்தோம். வின்ஸை பிறக்கிறப்ப தனியாக வந்து நாங்கள் தனியை கொடுத்தனதுக்கு வந்தோம். அப்படி இருந்து ஆண்டவர் எங்களை ஒரு குடும்பமாக அப்படி ஆசீர்வதித்து கொண்டு வந்து ஒரு தனி குடும்பமாக இப்போ நான் இருக்கிற வீட்டில் அப்போ வந்து சேர்ந்தது தான், இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன். இன்னும் அந்த வீட்டில் தான். ஆண்டவர் கிருபமா, ஆண்டவர் நான் சொல்கிறேன் போலினா, எனக்கு வந்து யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்மளை அரவணைக்கிற தேவன் நம்மளோட இருக்காரு. அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு எப்போதுமே, அந்த ஒரே நோக்கத்துல தான் இன்ன வரைக்கும் நான் என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு எல்லா காலகட்டத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமா, எல்லாருக்கும் யாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லாம் ஒரு ஒரு நோக்கத்தோட தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து எனக்கு கணவருக்கு. ஆனா என்ன இப்பயும் மறுபடியும் அவருக்கு அந்த காலில் தான் அடிப்படுது, மறுபடியும் அடிபட்டு. ஆனா நான் எப்போதுமே அவரு நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு எப்போதுமே முதலாவது என் தேவனா, ரெண்டாவது என் கணவர் தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த இடத்துல நான் இப்போ இருக்கேன்னா அவரோட சப்போர்ட்னால தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன். அவர் கொண்டு வந்து என்னை சேர்த்துருக்காரு. அவர் கொடுத்த உற்சாகம், பலம், சரி கூப்பிட்டாங்க, ஆண்டவர் வழி நடத்துறாரு, அப்படின்னு. அதனால முதல் இடம் ஆண்டவருக்கு, ரெண்டாவது இடம் என் கணவருக்கு தான். என்னைக்குமே நான் என் கணவர் யாருக்கும் விட்டு. ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. அது வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுமா. ஏன்னா ஜனங்க பேசுற பேச்சு வார்த்தை ஏன்னு தான் தெரியல, எனக்கும் அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு அந்த உணர்வு இல்லை. நான் ஒண்ணு சொல்லுவாக்கா, இன்னைக்கு நம்மள உடைக்கிறவங்க நம்ம கூடயே இருக்கிறவங்க தான் நம்மள உடைப்பாங்க. அது உண்மை. நம்ம கூட இருக்கிற நம்ம சொந்தங்கள், இந்த வார்த்தைங்க நம்மள வந்து அது அவங்க, ஏன்னா மத்தவங்க வெளியே பேசுறவங்க நம்மள வந்து உடைக்க முடியாது. அவங்க வார்த்தை நம்ம அவ்வளோ நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம கூடயே இருக்கிறாங்களா, அவங்க பேசும்போதுதான் நம்ம ரொம்ப உடையுவோம். ஆமா தானேக்கா. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் ஒரு சொல்ல ஆசைப்படுறேன். அநேக பேர் பெண்கள் இந்த மாதிரி கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. நம்ம கூடயே இருக்கிறவங்க தான் நம்மள வந்து வார்த்தையால நம்மள ரொம்ப உடைப்பாங்க. இப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்காங்களா, இந்த மாதிரி பேசுற வார்த்தைகளை மைண்ட்ல எடுத்துக்காதீங்க, தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஆண்டு நம்மளோடு இருக்கிறாரு. இன்னைக்கு யாரு என்ன சொன்னா என்ன, இன்னைக்கு அவங்க சொல்றத போல நம்ம கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க, இல்ல ஒருத்தவங்க ஊனமற்றமா இருக்காங்க, அவங்கனால ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி நம்ம அவங்கள கீழே பார்க்க தேவையில்லை. அவங்கனால நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் அவங்கனால செய்ய முடியும். இன்னைக்கு யாரையுமே நம்ம குறைச்சி எடை போட்டு பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பேசுறதுக்கு முன்னுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சரியா இருக்குமா, நம்ம யாரு அவங்கள பேசுறதுக்கு. இன்னைக்கு அவங்களால முடியாது. இன்னைக்கு எவ்வளோ ஒரு வார்த்தை இப்படி அக்கா மேல திணிச்சிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு வேதனைக்குள்ள போயிருப்பாங்க அக்கா. இந்த மாதிரி வார்த்தைகள் விடும்போது அந்த பெயினை நீங்க எப்படிக்கா அதை கோத்ரூ பண்ணீங்க, அந்த வலியை எப்படி நீங்க அதுல இருந்து வெளியே வந்தீங்க? இல்லைம்மா, எனக்கு நான் சொல்றேனே, நான் இன்ன வரைக்கும் அவங்க எது சொன்னாங்க அது என்ன சும்மா ஒரு சாதாரணமாக எனக்கும் என் கணவருக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ சின்ன ஒரு வாய் பிரச்சனை தான் போதை பண்ண மாட்டேன். ஆமாக்கா, அதுதான் ஆக்சுவலி உண்மை. எடுத்துக்க மாட்டேன். சரி, அவர்கிட்ட எப்போ பேசணுமோ அப்போ பேசிடுவேன். அது வரைக்கும் அப்படியே அமைதியாக விட்டுறது. சரி பேசுங்க அப்படியே சொல்லி விட்டுறது. அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்மளை பார்க்குறவங்க என்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போங்க. என் தேவன் என்னோட இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம மேல பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொல்றீங்கக்கா, நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க, ஆண்டு உங்களை வந்து மகிமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. அந்த நாவு எல்லாமே பேசும். ஆமா, அந்த நாவு இங்க போதுகிற இப்ப போன மாசத்துல இருந்து அதை பத்தி தான் எங்களுக்கு டீச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது, கவலைப்பட வேண்டாம். நான் என் வாழ்க்கையில கவலைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா, ஏதாச்சும் ஒரு ஏதோ முக்கியமான ஒரு கட்டத்துல என்னால போக முடியல. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ரொம்ப பாசமானவங்க, அவங்க போக முடியல. அந்த நேரத்துல கணவர் இல்லை வீட்டுல, என்னைய யாரு அவர் இல்லாதப்ப என்னைய யாரும் கூட்டிட்டு போக முடியல. அப்பதான் நான் யோசிச்சு எனக்கு மனசு கலங்கும். ஐயோ, அவர் இல்லைனாக்கா நம்மள யாரும் இல்லையா பார்க்க, நம்மள யாரும் கூட்டு போக மாட்டாங்களா, அந்த எண்ணம் வரும். அப்பதான் அந்த கவலைங்கிறது, ஓ நம்ம நடக்க முடியல அப்படின்னு அந்த இது வரும். ஆனா பொதுவா சொல்றேன், இன்ன வரைக்கும் என் கணவர் இருக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், நான் நடக்க முடியலன்னு அந்த கவலைப்பட்டதே இல்லை. இப்பதான் நான் வீல் சேர் பாய்க்கிறேன். முன்ன வந்து அவர் எங்க போனாலும் அவர் தூக்கிட்டு தான் என்னை போவாரு. எம்பிஎஃப் சேர்ச், நாங்க பழைய சேர்ச்சில் 11 மாடி ஒரு தடவை லிஃப்ட் நின்று போச்சு, அங்க வந்து தூக்கிட்டு இறங்கினாரு. தூக்கிட்டு அழகா இருக்குல்லக்கா, தூக்கிட்டாருங்க. பாதியில வந்து தம்பி இருக்காரு டயா, அவரு வந்து தூக்கிக்கிட்டாரு. அந்த மாதிரி எங்க போனாலும் சரி, கல்யாணத்துக்கோ எந்த ஒரு தேவைக்கோ அவர் என்னை தூக்கிட்டு தான் போவாரு. இடைக்காலத்துல தான் எனக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்து இப்பதான் வீல் சேர்ல வந்துகிட்டு இருக்கேன். சோ ஸ்வீட் அக்கா, எவ்வளோ அழகா இருக்குல்ல அந்த உறவானது. இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபை எவ்வளோ டேக் கேர் பண்றது இன்னைக்கு ஒரு ஒய்ஃப்க்கு எவ்வளோ ஒரு முக்கியமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு அக்கா வந்து இன்னைக்கு அவ்வளோ அழகா அவங்க ஹஸ்பண்டை பத்தி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டு எப்படி ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா பார்த்து செஞ்சிருக்கிறாருலக்கா. உண்மைமா. ஸோ இதை நம்ம இன்னொரு செகண்டில் நம்ம வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னுக்கு எப்போதும் நம்மளோட ஷோவில் வந்து நம்ம வந்து லோக்கல் சாங் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதே போல் இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு லோக்கல் சாங்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாங்ஸை நம்ம இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ த சாங் டைட்டில் இஸ் உன் நன்மைகளோ ஆயிரங்கள். So song title is உன் நன்மைகளோ ஆயிரங்கள், written and sang by Reverend William Patrick. So this beautiful song celebrates the countless goodness of God. It reminds us that His blessings are beyond measure, His faithfulness never fail, and He is exalted above all. இந்த பாட்டை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் நம்மளோட லோக்கல் சாங் நிறைய சாங் ரொம்ப நல்ல பாடல்கள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டை நாங்க உங்களுக்கு போடுறோம். ஸோ ஹியர் வி கோ. நன்மைகளோ ஆயிரங்கள், அது என்ன முடியுமோ நேசரே. உன் நன்மைகளோ ஆயிரங்கள், அது என்ன முடியுமோ நேசரே. நீ உன்னதமானவர், உண்மை
செலுத்துகிறோம். உம்மையே என்றும் போற்றிடுவோம். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். உம்மையே என்றும் போற்றிடுவோம். என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். ஸோ கைஸ், பாட்டு கேட்டிங்களா? பாட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஸோ ஆண்டரோட நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறார். அண்ட் அவரோட பிளெஸ்ஸிங் ஆனது நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ சிறந்ததாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்காத பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் கொடுக்குறாரு. ஸோ இந்த பாடல்கள் கேட்கும் போதும், ஒவ்வொரு ஆண்டரோட பாடல்கள் கேட்கும் போதும் நம்மளோட வாழ்க்கையில் அது நம்மளுக்கு ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்து உள்ளுக்கு போகும். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அநேக பதில் கொடுக்குற பாடல்களாக இந்த மாதிரி அநேக பாடல்கள் இருக்கு. ஸோ மலேசியன் லோக்கல் சாங் அநேக பாடல்கள் இருக்கு. இதே மாதிரி நிறைய பாடல்கள், நல்ல பாடல்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்கள போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த பாடலோட ஃபுல் சாங் நீங்க பார்க்கணும்னா கீழே காமெண்ட் பாக்ஸ்ல அவங்க ஃபுல் லிங்க்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாட்டை நீங்க போய் ஃபுல் வீடியோ சாங் நீங்க பார்க்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு வேயா இருக்கும் நம்ம ஆண்டு பத்தி சொல்றதுக்கு, ஆண்டு பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணுங்க. கா, இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களேக்கா, இந்த 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 மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்க கடந்து போகும்போது ஆண்டு உங்களை எவ்வளவு அழகுபடுத்தி வைத்திருக்கிறாரு. ஆண்டு நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கொடுத்தது அங்கிள். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா கொடுத்திருக்காரு. உங்க வாழ்க்கைய இன்னும் அழகுபடுத்தி நீங்க எதிர்பார்த்த அன்பு அவர் மூலியமா ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை பார்த்தா தெரியுதுக்கா. இன்னைக்கு ஆண்டு ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது இன்னைக்கு இங்க வந்து உங்க உட்கார வச்சு அவரோட நாமத்தை இன்னைக்கு துதிக்கிறதுக்கு ஆண்டு எங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாருன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டு எவ்வளோ ஒவ்வொரு காரியங்களும் செஞ்சு அவ்வளோ அழகுபடுத்தி திரும்பியும் மோல்ட் பண்ணி திரும்பி அழகுபடுத்தி இன்னைக்கு அவ்வளோ ஒரு பிரகாசமா இன்னைக்கு உங்களை அவங்க உட்கார வைத்திருக்கிறாருன்னா, ஆண்டு நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நன்மை செய்யறாரு இல்லக்கா? உண்மைம்மா. அவரு செய்த நன்மைகளுக்கு ஈடே இல்லை. அவரு நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டம், துன்பம், வியாதி அப்படின்னு நம்ம அதை தான் பார்க்குறோம் ஒழிஞ்சு அவர் செய்த நன்மைகளை நினைக்க மாட்டோம். நம்ம வந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது தான் எல்லா இதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை இருக்கு. அது வந்து நம்ம வந்து சில சமயத்தில் அது வந்து விட்டு போகுது மனசு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டங்க, வியாதிங்க இந்த மாதிரி வரப்ப நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு. ஆனால் வந்து நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாத்துலேயும் ஒரு விடுதலை இருக்கு. ஆனால் தாமதமாகும். ஆமாம், எதுவுமே தப்புன்னு கிடைச்சிருது இல்லல. தாமதமா இருந்தாலும் ஆசீர்வாதமா வரும். அதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமா சக்கா, இப்ப நான் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல இந்த தோடு நீங்க செஞ்சிட்டீங்க அக்கா. அழகா, எவ்வளவு அழகா பின் பண்ணி இது பேர் என்னக்கா சொல்லுவாங்க? crochet இன்னும் சொல்லுவாங்க, எனக்கே தெரியல. தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க, நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க. சோ இது எவ்வளவு அழகா அக்கா செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் செய்வாங்க. இப்ப தோடு எனக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க அக்கா. அடுத்தது என்ன செய்ய போறீங்க? என்ன கத்துக்க போறீங்க அக்கா? நம்மளுக்கும் ஆண்டருக்கும் உள்ள உறவுல இருந்து ஒரு கிராஸ் செய்ய போறேன். வாவ், கிராஸ்ன்னு சொல்லும் போதுக்கா சிலுவை சொல்லும் போது நம்மளுக்கு யாரு ஞாபகம் வரும்? இயேசு கிறிஸ்து.
ஜீசஸ் நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவரோட ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை இன்னைக்கு இங்க நீதிமானாக இன்னைக்கு நம்மளை கொண்டுட்டு வந்திருக்காரு. ஏன்னா அது மட்டும் இல்லக்கா, அப்ப நிறைய கமாண்ட்மெண்ட் இருந்துச்சு. கமாண்ட்மெண்ட் கட்டளைகள்னு சொல்லுவாங்க. அநேக கட்டளைகள் இருந்துச்சு. கடவுள்கிட்ட நம்ம அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு ஒரு தடையா இருந்துச்சு. ஏன்னா அங்க பிரீஸ்ங்க மட்டும்தான் போக முடியும். ஆனா என்னைக்கு இயேசு நம்மளுக்காக ரத்த சாட்சி மரித்து அன்னைக்கு அவரோட ரத்தமானது இந்த பூமியில சிந்தப்பட்டுச்சோ, அன்னைக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த அந்த திரை கிழிக்கப்பட்டுச்சு. நம்மளுக்கும் கடவுளுக்குமான உறவு கிட்ட நெருங்கினுச்சு. ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு ஏன் அந்த திரை கிழிக்கப்பட்டது? ஏன்னா காட் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அதிகமா பில்ட் பண்றதுக்கு இன்னைக்கு கடவுளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம பிடிச்சி இழுத்துக்கணும். இன்னைக்கு அப்போ நிறைய கமாண்ட்மெண்ட் இருந்துச்சு, நிறைய கட்டளைகள் இருந்துச்சு. நம்மளால ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது. ஆனா எப்ப இயேசு நம்மளுக்காக வந்தாரோ அது எல்லாத்தையுமே கடவுள் ஆண்டவர் உடைச்சு போட்டார். எல்லாத்தையும் உடைச்சு போட்டு ஆண்டவர் நம்மளுக்குள்ள இன்னைக்கு வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட ஒருத்தராக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம யாரு நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் நம்மளோட இருக்கும் போது எதை குறித்து நம்ம கவலைப்படணும், எதை குறித்து நம்ம சோர்ந்து போய் உட்காரணும்? இன்னைக்கு அக்காவோட வாழ்க்கையில யார் இன்னைக்கு இருக்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு மனுஷர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இயேசு அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அவங்க கூட இருந்து அவ்வளோ அழகாக அவங்க வாழ்க்கையை அழகுபடுத்தி இன்னைக்கு உட்காந்து அவ்வளோ அழகா ஆண்டரோட நாமத்தை மகிமைப்படுத்துறாங்களே. இன்னைக்கு அதே போல நம்மளோட வாழ்க்கையிலுமே ஆண்டவர் மகிமைப்படுத்துறவராக இருக்கிறாரு. ஸோ சொல்லுங்கக்கா, அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்கக்கா, கடவுளுக்கும் நம்மளுக்குமான இருக்கிற அந்த உறவை பத்தி. கடவுளுக்கு நம்மளுக்கு வரவுமா, நம்ம உண்மையாக நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தை முதலாவது நம்ம அவளை தேடணும். முதலாவது நம்ம அவ தேடுறப்ப அவரோட நல்ல உறவு வைக்கிறப்ப தான் நம்ம நம்மளுக்கு தேவைப்படுறதா ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இல்லைன்னு சொல்கிற தேவன் நம்ம தேவன் இல்லை. ஆமா, எல்லாமே கொடுக்கிற தேவன். கரெக்டா சொன்னீங்கக்கா, பாயிண்ட் அங்க போட்டீங்கக்கா. ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அது கிடைக்குது, அதை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப அந்த ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை சொல்றேன். இல்லைன்னு சொல்கிற தேவன் நம்ம தேவன் இல்லை, எல்லாம் கொடுக்கிற தேவன். அதனால நம்ம தான் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரோட நம்ம சரியான உறவு, இந்த நூலை போல ஒரு நல்ல ஒரு உறவு இருக்குன்னு. அப்பதான் நம்ம எது கேட்டுக்கொள்ளுறோமோ அது நம்மளுக்கு கொடுக்கப்படும். இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின்னு சொன்னோன்னே எனக்கு ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுது. இன்னைக்கு நீங்க அங்கிளை பத்தி நிறைய விஷயம் நீங்க இன்னைக்கு சொன்னீங்க. லவ் மேரேஜாக்கா நீங்க? ஆமாமா, லவ் மேரேஜ்டா. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கக்கா. எப்படி பாத்தீங்க, எப்படி உங்க லவ் அங்க ஆரம்பிச்சிச்சு, எப்படி அந்த ஸ்பார்க் அடிச்சிச்சு, அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கக்கா. பல நாள் பழைய கதையை இப்ப உருவாக்குறோம். ஆமாக்கா, பழைய கதையெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமாக்கா. நிறைய பெண்கள் இருக்காங்க, அந்த லவ் பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும்ல. பெண்கள் வாலிப பிள்ளைகள் கிடையாது. இல்லம்மா, நாங்க லவ் மேரேஜ் தான். ஒருத்தர் பார்த்து விரும்பணும், அவரு விரும்பினாரு நீ. ஓகே, அப்புறம் வீட்டுல கேட்டாங்க. வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுல, எங்க அப்பா சொல்லிட்டாரு. வெளிப்படையா சொல்றேன். எங்க அப்பா சொல்லிட்டாரு, இல்ல உனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம், உன்னை யாரும் வச்சு பார்க்க மாட்டாங்கம்மா, நாங்க இல்லைன்னா நீ எங்களையோட இரு, நாங்க சாப்பிட்றோன்னு தெரிஞ்சா உனக்கும் கொஞ்சம் விஷம் கொடுத்த செத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிதான் எங்க அப்பா என்னை இது பண்ணாரு. ஆனா காதல் யார விட்டுச்சு? வளர்ந்துருச்சு. அப்ப விரும்பி கல்யாணமா பண்ணிக்கிட்டோம். காதல்னா நான் எங்கேயும் போறது இல்லை, வீட்டுல உள்ள பிள்ளை தான். அதனால இவரு நம்ம வீடு ரிப்பேர் பார்க்க வந்தவரு, அந்த மாதிரி என்ன அவரோட அக்கா மக்க முடியுமா பேச வைக்க இருந்து அப்படி காதலாச்சு. ஆண்டவர் கிருபை, ரட்சிக்கப்படாம இருந்தவர் அவர் ரட்சிக்கப்பட்டு, நான் கல்யாணம் பண்றப்ப அவர் ரட்சிக்கப்படல. இந்து
அதுக்கப்புறம் தான் வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னே கிறிஸ்தவஸ் ஏசு ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணாரு. ஆனால் அவர் வாழ்க்கை அப்பயும் கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. அது ஒரு நாள் நீ சொல்லுவிய அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ரைட் டைம் வந்துச்சு. ஆண்டவர் தொட்டாரு எல்லாத்தையும். கணவர் வந்து இந்த இப்ப இருக்காருல்ல அந்த மாதிரி இல்லை, முன்னெல்லாம் நல்லா தண்ணி சாப்பிடுவாங்க. அந்த வாலிப வயசுல இங்க இருக்கும் சிகரெட்டு லிப்பாட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தவரை ஆண்டவர் தொட்டு இந்த நேரத்துல கொண்டாந்து வச்சிருக்காருன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர், உடைக்கப்பட்டாரு. ஒரு நேரத்துல அந்த நம்ம ஒரு ஃபேமிலி கேம்ப் போயிருந்தோம் சர்ச் மூலியமா. அங்க வந்து பாஸ்டர் நெல்சன் இறந்துட்டாங்க. இப்ப அவரு தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. அப்ப பேசுறப்ப அந்த நேரத்துல தொடப்பட்டு அந்த நேரத்துல விட்டதுதான் எல்லாமே. அந்த நேரத்துல விட்டு இன்ன வரைக்கும் அதை தொடவே இல்லை. எந்த ஒரு பழக்கத்துக்கும் இடம் கொடுக்காம இன்ன வரைக்கும். சபைன்னு எடுத்துக்கிட்டா வந்து அவனுக்கு தெரியுமாம்மா, அவர் வந்து நைட் ஷிஃப்ட் செய்கிறார் 7 to 7. வந்து அந்த சண்டே தூங்கவும் மாட்டார். வந்து குளிச்சுட்டு டப்புன்னு சேர்ச்சி கிளம்பிடுவார். ஆனால் சேர்ச்சிக்கு வந்து அந்த டைம் ப்ராரம் இருக்கணும். அந்த 8:15 8:20 சேர்ச்சிக்கு இருக்கணும். அதுக்கு மேலே போன பாரு எல்லாம் வந்துட்டாங்க, போஷிப் ஆரம்பிச்சிருச்சு. அதான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை. ஆனால் அந்த மாதிரி லேட்டாக போனதில்லை. சில சமயம் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறப்ப லேட் ஆகும். அவர் வந்து அந்த மாதிரி சபைனாக்க இடம் சபை கொடுத்துருவாரு. எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி சபைக்கு தான் இடம் கொடுப்பாரு. அதனால பேரண்ட்ஸ்க்கும் சேர்ச்சில் வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப ஆசை வர எதுனாலும் ரொம்ப இதா பேசுவாங்க. ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாருல்லக்கா. உண்மையாமா அவரு அந்த மாதிரி தொடப்பட்டு ஆண்டவருக்குள்ள ஒரு உறுதியான இதை எடுக்கவும் தான். அதுக்கப்புறம் தான் எங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷம் சமாதானமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னுக்கெல்லாம் போராட்டம் ஜெபிச்சு அழுவணும். ஆமாக்கா, இன்னைக்கு அது போராட்டம் சொல்றீங்களக்கா. இன்னைக்கு அங்கிள் இவ்வளவு தூரத்துக்கு மாறி இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரே ரீசன் உங்களோட ஜெபம். இன்னைக்கு அந்த ஜெபம் தான் அவரை மாத்திருக்கு. இன்னைக்கு அதான் சொல்லுவாங்கல்ல, சம்டைம்ஸ் நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு நடக்காது. ஆனா the ரைட் டைம் வரும்போது, the ரைட் சீசன் வரும்போது காரியங்கள் மாறும், மதில்கள் உடைக்கப்படும். இன்னைக்கு அக்கா சொன்னது போலதான் அங்கிள் வந்து ரட்சிக்கப்படாம இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கடவுளை அறியாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா அவரு தான் நபரா இருக்கணும்னு சர்ச்சில் அவர் தான் நபரா போகணும்னு இருக்கிற அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாருன்னா இன்னைக்கு அநேக தாய்மார்கள் நம்ம மத்தியில இருப்பீங்க, அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைகளை நீங்க கடந்து போய்க்கு இருக்கீங்களா? அதுக்காக ஜெபிங்க. ப்ரேயர் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். கடவுளோட வார்த்தையானது எவ்வளவுக்கு நம்ம அதிகமா நம்மளோட வாழ்க்கையில நம்ம போடுறோமோ அவளுக்கு காரியங்கள் அவிழ்க்கப்படும், அவளுக்கு காரியங்கள் நடக்கும். ஸோ கடவுள்கிட்ட கிவ் அப் பண்ணாம ப்ரே பண்ணுங்க. த ரைட் டைம், த ரைட் சீசன் வரும்போது கண்டிப்பா ஆண்டு அதை வந்து செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நடக்காத காரியங்கள் எதுவும் இல்லை, ஆண்டால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு அக்கா சொன்னது போலதான் அவளுக்கு ஆண்டு அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சாங்களோ எல்லாத்தையுமே கடவுள் ஒன்னொன்னா மாத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்காக செய்திருக்கிறாருன்னா இன்னைக்கு அவங்களோட ஜெபம். இன்னைக்கு பெண்களாக இருக்கிற நம்மளுக்கு மெயின் வெப்பன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ப்ரேயரால தான் இன்னைக்கு எல்லா காரியங்களும் நம்ம கட்ட போகிறோம். ஸோ ஆண்டரோட ரிலேஷன்ஷிப், நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இந்த ப்ரேயர் மூலியமா தான் பில்ட் பண்ணும். ஸோ எவ்வளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ, எவ்வளவுக்கு ஆண்டரோட பாதத்துல உட்காந்து நம்ம அவர்கிட்ட கேட்கிறோமோ ஆண்டு காரியங்களை நம்மளுக்கு செய்கிறவராக இருக்கிறாரு. ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. என்ன நடக்கட்டும், எவ்வளோ சூழ்நிலைகளை நம்மள உடைக்கலாம், எவ்வளோ காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கறது நடக்காம இருக்கலாம், பட் ஆண்டு நம்மளோடு இருக்கிறார். நம்மளோட சூழ்நிலைகளை மத்தியிலுமே ஆண்டு பெரியவர், நம்மளோட கண்ணீர்கள் மத்தியிலுமே ஆண்டு பெரியவர்கள்.
ஆண்டு பெரியவரா இருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே தூக்கி ஒரு ஓரத்துல போட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு நான் யாருன்னு சொல்லி நம்ம அது தேர்ந்தெடுத்து தீர்மானம் பண்ணி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்கிற வேலையில ஆண்டு நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இயேசு நம்மளுக்காக இந்த பூமியில வந்தாருன்னு சொன்னாக்கா இன்னைக்கு நம்மளால முடியாத காரியம் எதுவும் இல்லை. இன்னைக்கு ஆண்டு நம்மளோட துணையாக இருக்கிறார். அவரு நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு அவரு செய்து கொள்றார், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஸோ அதை கத்துக்கிட்டு நம்ம செய்யறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு பெண்களாக நம்ம வீக்கானவர்கள் கிடையாது. இன்னைக்கு அக்கா பாருங்க, ஒவ்வொரு காரியங்கள் எதெல்லாம் அவங்களால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதைத்தான் அவங்க எடுத்து செய்யறாங்க. அது செய்யும் போது த பெஸ்ட், அவங்க செய்யும் போது ஒரு பெஸ்டான ஒரு இதை அவங்களால பார்க்க முடியுது. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு எது நம்மளால செய்ய முடியலன்னு சொல்லி நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோமா, அதை எடுத்து கத்துக்கோங்க, அதை எடுத்து செய்யுங்க. கண்டிப்பா ஆண்டு நம்மளுக்கு துணையா நிற்பாரு. என்ன சொல்றீங்க அக்கா? உண்மைம்மா. இப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில நம்மளுக்கு இன்னொரு செக்மெண்ட் இருக்கு, பர்த்டே செக்மெண்ட். ஸோ நம்ம பர்த்டே இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல பர்த்டே விஷஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் உங்க மத்தியில அந்த விஷஸை நான் வந்து டெடிகேட் பண்ண போறேன். அண்ட் த ஃபர்ஸ்ட் விஷஸ் இஸ் ஹாப்பி பர்த்டே மாம், மே காட் கிவ் யூ பேக் all the love and kindness you have given us. You deserve every good thing. With love, your kids. So happy birthday mom அப்படின்னு சொல்லி அவங்க kids வந்து அவங்களோட children வந்து அவங்க அம்மாக்காக wish பண்ணிருக்காங்க. So happy birthday sister Radha. So next birthday wishes is happy birthday dad, praying that God fills your special day with deep peace, joy and good health for the year ahead. With love, Jasmine, Jashira and Jesslyn. So happy birthday brother Vincent. So இவங்களோட wife and kids வந்து இவங்களுக்கு வந்து birthday wishes கொடுத்திருக்காங்க. and அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம மத்தியில உட்கார்ந்து இருக்கிற விஜய் அக்காவோட son தான் அவரு. So happy birthday Vincent. and the next birthday wishes is happy birthday brother Sam, to our beloved brother. All God's blessings on your birthday today. Make it a great one. With love, Disciples Ministry. So happy birthday brother Sam. இது வந்து Disciple Ministry team வந்து brother Sam காக wish பண்ணிருக்கோம். So the next birthday wishes is happy birthday Princess Leona. May he bless you with wisdom, strength and a heart that loves him. We pray you always stay close to Jesus. With love, Papa and Mummy. So அவங்களோட parents Princess Leona காக wish பண்ணிருக்காங்க. So the next birthday wishes is happy birthday John Chitu. May God give you everything you hope for this year. Take delight in the Lord and he will give you the desire of your heart. From Amrisha and Azir. So இவங்க இந்த kids வந்து அவங்களோட சித்தாக்காக வந்து birthday wish பண்ணிருக்காங்க. Happy birthday John. The next birthday wishes is happy birthday sister Kavita. May the light of the Lord shine upon you and grant you happiness on this birthday and for many years to come. With love, the Jewels. The Jewels teams வந்து சிஸ்டர் கவிதாக்காக விஷ் பண்ணிருக்கோம். ஸோ ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் கவிதா. ஸோ உங்களுக்கும் இதே போல நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கும் இந்த மாதிரி விஷஸ் இருந்துச்சுன்னா உங்களோட விஷஸை நம்மளுக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஷோல உங்களோட விஷஸை நம்ம இங்க டெடிகேட் பண்ணுவோம். அண்ட் பர்த்டேக்கு மட்டும் நீங்க விஷ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனி விஷஸ் நீங்க வந்து நீங்க கொடுக்கலாம். ஆனிவர்சரி விஷஸா இருக்கலாம், பிள்ளை பிறந்ததுக்கு நீங்க விஷ் பண்ற விஷஸா இருக்கலாம். ஸோ எனி விஷஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ நீங்க அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து பார்த்தோம்னாக்கா 0102409591. இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸை நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல நாங்க உங்களுக்காக இங்க டெடிகேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம உங்களோட லவ்வான நினைவு வச்சு அவங்களுக்கு நீங்க விஷ் பண்ணுவீங்க. அக்கா இப்ப நம்ம பர்த்டே விஷஸ் செஞ்சிட்டோம்க்கா. இப்ப நீங்க கிராஸ் செஞ்சிட்டீங்களாக்கா? கிராஸ் செஞ்சிட்டேம்மா. வாவ். ஸோ எவ்வளோ அழகா அக்கா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இதே மாதிரி இது வந்து நம்ம கிச்சன் மாதிரி நம்ம செய்யலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பிள் செஞ்சிருக்காங்க. இது அக்கா வீட்டிலேருந்து செஞ்சு இந்த மாதிரி நீங்க கிச்சன் மாதிரி போட்டுட்டீங்கன்னா இது காடியில தொங்க போடலாம், பேக்ல யூஸ் பண்ணலாம். ஸோ கிச்சன் மாதிரி நீங்க எங்க வேணாலும் நீங்க போடலாம், நீங்க போட்டுக்கலாம். ஸோ இது வந்து அழகா இந்த மாதிரி செஞ்சுட்டு இது நீங்க டெக்கரேட் பண்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் அடிஷ்னலா நம்ம போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அக்கா நிறைய டேலண்ட் இருக்கு. இன்னைக்கு அக்கா பார்த்தோம்னாக்கா யாரெல்லாம் அவங்களால முடியாதுன்னு சொன்னாங்களோ
அவங்க முடியாத காரியங்களை காட்டிலும் சிறந்ததா இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அவங்களை குறை சொன்னாங்களோக்கா, இன்னைக்கு அவங்க மத்தியில ஆண்டு இன்னைக்கு உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு அழகுபடுத்தி அவ்வளோ அழகா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை எவ்வளோ அழகா போல்டா நின்று பேசுனீங்க. இன்னைக்கு அதெல்லாம் நடந்திருக்குன்னா இன்னைக்கு ஆண்டால மட்டும்தான்க்கா. இன்னைக்கு அவங்களை இங்க உட்கார வச்சு ஆண்டு அவ்வளோ அழகுபடுத்தி இருக்கிறாருல. ஆண்டு எவ்வளவு நன்மையானவர் இருக்கிறாருல்லக்கா. தங்க பார்த்தீங்களாக்கா, அப்பப்ப எனக்கு ஸ்லிப் ஆகுது. சொல்லுங்கக்கா, ஆண்டு எவ்வளவு நன்மை. உண்மையாதாம்மா. ஆண்டவர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை மீட்டெடுத்து இப்படி காத்து கொண்டு இருக்கான்னா அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஆனா நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம எப்படித்தான் நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வெளியில இருந்தாலும் சரி, நம்ம எப்படித்தான் நம்ம வொர்ஷிப் பண்ணாலும் சரி, பைபிள் படித்தாலும் சரி, நம்ம ஊழியங்கள் செஞ்சாலும் சரி, அந்த மத்தியில் ஒரு அன்பு இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு தேவை அன்பு. அந்த அன்பு இருந்தால் தான் எல்லா காரியங்களும் நம்ம மேற்கொள்ள முடியும். நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்ம பொதுவாக நம்ம சபையிலும் சரி, நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அன்பாக இருக்க கற்றுக்கணும். அந்த அன்பு இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும். அந்த ஒரு இதை தான் நம்ம பிடித்துக்கொள்ளணும். பெண்களாக இருக்கிற நம்ம வந்து எல்லா இதுலேயும் வந்து சூழ்நிலையிலும் வந்து கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வருது. ஆனால் அந்த இடத்துல வந்து புரிஞ்சு கொள்கிற தன்மை, விட்டு கொடுக்குற தன்மை, அந்த மாதிரி வந்து நம்ம தாழ்த்தி கொண்டாதான் அந்த இடத்துல நம்ம உயர்த்தப்படுவோம். ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. இன்னைக்கு அன்பு நீங்க சொல்லும் போது நான் உங்களை பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து நான் உங்களை பார்த்துருக்கேன்க்கா. அக்கா பத்தி சொல்லணும்னா அப்பேலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள காயப்படுத்துறவங்களும் சரி, அவங்கள வேதனைப்படுத்துறவங்களும் சரி, அவங்கக்கிட்டையும் அவங்க அன்பு கட்டுறவங்களா தான் நான் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்டையும் அவங்க ரொம்ப அழகா அன்பா ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பேசும்போது அவ்வளோ அழகா பேசுவாங்க. எனக்கே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகா அன்பா, அதுவே நம்மள வந்து எப்படி சொல்றது, நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த கரெக்டான வேர்ட்ஸ் எனக்கு தெரியல. நம்மளே அது அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மள வந்து அப்படியே மெல்ட் பண்ண வச்சிடும். இன்னைக்கு அதே போலதான் அக்கா சொன்னது போலதான் அன்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. இன்னைக்கு எவ்வளவுதான் ஆளுங்க நம்மளை காயப்படுத்தினாலுமே அவங்க காட்டுற அந்த அன்பு தான் இன்னைக்கு இவங்களை அவ்வளோ அழகா இங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஆண்டு அவங்களோட துணையா நிக்கிறாங்க. அவன் தானேக்கா ஆண் ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்லவருக்கா, ரொம்ப நன்மை செய்யறவராக இருக்கிறார். இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பெண்கள், நிறைய வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறீங்க. இன்னைக்கு அக்கா இன்னைக்கு ஷேர் பண்ண ஒவ்வொரு காரியங்களும் வந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு ஆண் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கிறார். அவரு நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. ஏன்னா அது மட்டும் இல்ல, ஆண்டோட வார்த்தையை எவ்வளவுக்கு நம்மளுக்குள்ள நம்ம அதை நம்ம ரிசீவ் பண்றோமோ அவளுக்கான மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவானது ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு நம்ம ஆண்டுகிட்ட நம்ம நெருங்குறோமோ, எவ்வளவுக்கு அவரோட ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கும் ஆண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றோமோ அவளுக்கு காரியங்கள் நம்ம மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எந்த சூழ்நிலைகள் நீங்க கடந்து போயிருக்கலாம், எவ்வளவு சிச்சுவேஷன் நீங்க கோத்ரூ பண்ணிருக்கலாம், நீங்க உடைக்கப்பட்டு இருக்கலாம், கண்ணீர்ல உட்கார்ந்து இருக்கலாம், உங்களோட காரியங்கள் நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காதது போல இருக்கலாம், நீங்க கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஏன் நடக்காம இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியில இருக்கலாம். இப்படிப்பட்ட பெண்கள் மத்தியில நான் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். ஆண்டரை புடிங்க, அவர்கிட்ட ஜெபிங்க, கிவ் அப் பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இப்படி உடைக்கப்பட்ட காலங்கள்ல, உடைக்கப்பட்ட நேரங்களை தான் நம்ம இன்னுமே நம்ம ரைஸ் பண்ணணும். ஆண்டுகிட்ட நம்ம பிடிச்சி அவரோட கரங்களை பிடிச்சி நம்ம ஏந்திரிச்சு நிக்கணும். பிகாஸ் நம்மளோட சப்போர்ட் ஜீசஸ். அவரு நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது நம்ம எது குறித்து கவலைப்படணும்? இன்னைக்கு அவரோட கரத்தை பிடித்து இன்னைக்கு நம்மள தூக்குறவராக இருக்கிறாரு. சோ அவரோட கரத்தை மட்டுமே பிடித்து கொண்டு நம்ம ஏந்திரிக்கிற வேலையில ஆண்டு நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அக்காவோட வாழ்க்கையில அவ்வளோ அழகா, இன்னைக்கு அவ்வளோ அழகா ஒரு சாட்சியை சொல்லி, இன்னைக்கு அவ்வளோ அழகா ஆண்டு பத்தி அவ்வளோ பெருமையாக ஆண்டு நாமத்தை துதிச்சாங்கன்னா இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகள் ஆண்டு செய்திருக்கிறார். இன்னைக்கு மனுஷர்கள் அவங்கள உடைத்திருக்கலாம், இன்னைக்கு மனுஷ
மனுஷர்கள் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் அவங்களுக்கு செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க உடைக்கப்பட்ட நேரங்கள்ல, வேதனையில இருக்கிற நேரங்கள்ல, கண்ணீர் நேரத்துல ஆண்டவர் மட்டும்தான் அவங்களுக்கு துணையா இருந்து கைகளை கொடுத்து இன்னைக்கு தூக்கி சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இங்க உட்கார வைத்திருக்கிறாரு. சோ ஆண்டவர் எவ்வளவு நன்மையானவராக இருக்கிறாரு. ஆமா தானேக்கா? நீங்க ஏதாச்சும் சொல்ல ஆசைப்படுறீங்களாக்கா? ஃபைனலி க்ளோசிங் ஒரு டச் கொடுத்துருங்கக்கா. எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதாம்மா, நம்ம எதுவுமே முயற்சி எடுக்காம நடக்காது. அதே போல எல்லா காரியத்திலையும் எதுவுமே விட்டு கொடுக்காம கிடைக்காது. அதனால நம்மளோட வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர்னா, அடுத்தது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணும்னு ஆண்டோட ஒப்பு கொடுத்து அதை ஓட கத்துக்கணும். உண்மையா சொல்றேன், நம்ம பெண்களா இருக்கிற நம்ம குடும்பத்துல இருக்கிறோம், நம்மளுக்கு பல காரியங்கள் இருக்குது, வீட்டுல வேலை இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் அது நான் இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்துடணும். அப்படி கொடுக்கறப்பதான் நம்ம அதுல இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். என்னைய பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் வீட்லயே இருக்கேன், உங்க உட்காந்து தானே இருக்காங்க அப்படின்னு இல்லை. எனக்கு எனக்கு கூட்டிட்டு வாங்கக்கா. யாரு சொன்னா வீட்டுல உட்காந்துட்டு தான் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஒவ்வொன்றும் நீங்க பார்த்து செய்யறத அதெல்லாம் என்ன இருக்கா? ஏன்னா நானும் சமையல் வேலை இருக்கு, வீடு சுத்தம் பண்ண எல்லாம் செய்யணும். ஆனா எனக்கு காலையிலேயே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருணும். முடிச்ச கையோட 2 கையும் தூக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அந்த வார்த்தை எப்போ எங்கேயும் சொல்லுவேன். அந்த மாதிரி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனோடு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு தான் அந்த படுக்கையிலேருந்து எந்திருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு இங்க வலிக்கும், அங்க வலிக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதான் அப்படி இருக்கும். அந்த ஒவ்வொரு நாள் ஆண்டவர் வழி நடத்துறாரு. அதற்காக ஆண்டவருக்கு என்றைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. இன்னைக்கு யாரு சொன்னாங்க உங்களை நீங்க சும்மா இருக்கீங்க, உட்காந்து தானே இருக்கீங்க, அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கக்கா, இது உங்களால செய்ய முடியுமான்னு கேளுங்கக்கா, இது உங்களால செய்ய முடியுமான்னு கேளுங்கக்கா. இன்னைக்கு வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாமே பேசுறாங்களா பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு சும்மா உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்கு. இன்னைக்கு அவங்க உண்மையாலுமே சொல்றக்கா, நீங்க செய்யறது கூட என்னால செய்ய முடியாதுக்கா. அதுதான் உண்மை. ஆக்சுவலி நம்ம குறைச்சி எடை போடுறோம், உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஆனா உங்களால செய்ய முடிஞ்ச காரியங்கள் எங்களால செய்ய முடியாது. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. யாருமே குறைஞ்சவர்கள் இல்ல, இவங்க சிறந்தவர்கள் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட் என்னன்னு பாருங்க, நம்ம குறை சொல்றவர்கள் கிடையாது. சோ நம்ம ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம்க்கா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா. நீங்கள் ரொம்ப அழகாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கற்றுக் கொடுத்த விஷயம் அநேக பெண்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் உங்களாலேயும் முடியும், உங்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி காரியங்கள் செய்ய முடியும். சோர்ந்து போய் உட்காராதீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்க்கா, உங்களோட நேரத்தை விட்டு வந்ததுக்கு. அண்ட் ரொம்ப அழகாக கடவுளோட வார்த்தையை பேசுவீங்க. அண்ட் உங்களோட டெஸ்டமனி நான் நம்புறக்கா, எனக்கு ரொம்ப பர்சனலாக அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பெண்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். So not to forget, we would like to thank our broadcasting partner VVA, Emmanuel FM and Jeva. Stay tuned. So guys, இப்ப இந்த மாசம் நம்மளோட முடிஞ்சிருச்சு. இதோட நெக்ஸ்ட் மந்த் புதிய செக்மெண்டோட புதிய கெஸ்டோட உங்களை நாங்க சந்திக்க வரோம். சோ அதோட நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்க்க போறோம். So this is Rina going offline. So next month நம்ம பார்ப்போம். Take care, bye bye. பரிசுத்தரே இயேசு தேவனே, உம் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்தரே இயேசு